ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से मैं आप सबको आमंत्रित करता हूँ. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். इस समय में भी हम प्रभु के समय में हम आए हैं. கர்த்தர் நல்லவர், प्रभु भला है. இந்த காலவேளையிலே தேவனுடைய வசனத்துக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். इस सुबह के समय में हम वचनों की ओर चलते हैं. யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்ப்போம். यूहन्ना के सुसमाचार उसमें 16वां अध्याय उसमें 33वें वचन में उसके पीछे आखिरी के वचनों को हम देखते हैं. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். इसमें हम देखते हैं संसार में तुम्हें क्लेश होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया है. உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார். तुम्हें शांति हो करके बोलने वाले परमेश्वर ने यहाँ पे बोला है कि तुम्हें क्लेश भी होगी. கடலை நீங்க பார்க்கலாம். आप समुद्र को देख सकते हैं. கடல் நீர் இருக்கிற வரைக்கும் அங்கே அலை அடிக்கத்தான் செய்யும். जब तक समुद्र में पानी है तो वहाँ पर हलचल होती ही रहेगी. சாத்தான் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனை, துன்பம், துக்கம், சோதனைகள் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். शैतान जब तक है तो इस दुनिया में हमारे बहुत से संसार में इसमें हमें पीड़ा और दुख तकलीफ ये सब होगा ही. ஏனென்றால் இந்த உலகம் பிசாசுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि ये संसार को शैतान के हाथों पे दे दिया गया है. அவன் தான் இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கிறான். क्योंकि वही है जो इस संसार को राज्य कर रहा है. அதனால உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை கொடுத்து நம்மை கடவுளை விட்டு நாம தூரமாய் போகும்படியாய் அவர் செய்வார். तो वो ऐसा करता है कि संसार में हमें तकलीफ, दुख ये सब देकर, पीड़ा देकर और प्रभु से पीछा होने के लिए कर देता है. ஆனால் உலகத்தை ஜெயித்த தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. लेकिन इस संसार को जीतने वाला परमेश्वर हमारे साथ है करके हमें कभी नहीं भूलना है. இந்த உலகத்தையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் நம்முடைய தெய்வம். क्योंकि इस क्लेश को और इस सारे बोझों को सबको सहना परमेश्वर ने ही सहा है, तो इसे हमें नहीं भूलना है. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல விதங்களில் அவர் பலராலே சோதிக்கப்பட்டார். जब प्रभु यीशु मसीह संसार में थे तो अनेक लोगों के द्वारा उन्होंने क्लेश को उठाया. அநேகர் அவருக்கு விரோதமாய் வந்தாங்க, உபத்திரவத்தை கொடுத்தார்கள். अनेक लोग आए और उनके जीवन में बहुत से क्लेशों को भी दिया. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், இப்படியாய் நாம் பலரை பார்க்க முடியும். இப்படியாயும் அவரை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவரை கஷ்டப்படுத்தி, அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். फारसी और ये सदूसे ये सब मिलकर उनको बहुत से क्लेश दिए और वो चाहते थे उन्हें कि जीवित मार डालने के लिए. ஆகவே இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரானால் சாத்தான் இடத்திலிருந்து நாம் ஜெயம் பெற முடியும். इसलिए यीशु जब हमारे साथ रहेंगे तो हम शैतान से जय पा सकते हैं. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடினார். क्योंकि हमने गीत सुना है, जय देने वाले प्रभु यीशु मसीह को कोटि धन्यवाद. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை, சோதனைகளை, பிரச்சனைகளை அதை நாம் ஜெயித்து நாம் முன் செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. तो इसीलिए संसार में जितने भी क्लेश, परेशानी, मुसीबतें, जो भी चीजें, इन सबको हमें जय पाना है. இது உபத்திரம் எனக்கு ஏன் வந்துச்சு, இது வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் பலவேளை நாம் நினைக்கிறோம். हम अक्सर सोचते हैं कि ये क्लेश हमारे जीवन में क्यों आया. ஒரு பட்டுப்பூச்சி ஒரு முட்டையிலிருந்து அது வெளிவர ஆரம்பித்தது. एक कीड़ा जब अंदर से निकलकर बाहर आता है, அது முட்டையிலிருந்து வரும் பொழுது அது முட்டை உடைக்கப்பட்டு அது தானாகவே அதை உடைத்து அப்படியே வெளியே வர ஆரம்பித்தது. जब वो अंडे को तोड़कर बाहर आता है तो अपने आप उसको बाहर निकलना पड़ता है. மிகவும் கஷ்டப்பட்டு அது அந்த முட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தது. बहुत कष्ट सहकर उसको उधर से बाहर निकलकर आना पड़ता है. இது ஒரு சிறு பையன் பார்த்து கொண்டிருந்தான். ये एक छोटा सा बच्चा देख रहा था. அவன் ஓடி போய் அந்த முட்டையை உடைத்து விட ஆரம்பிச்சிட்டான். तो एक छोटे बच्चे ने जब उसे देखा तो उसने जाकर वो अंडे के बाहर के छिलके को उसने छील दिया. இந்த பட்டுப்பூச்சி எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆவல் இருந்தது, அதனால உடைத்து விட்டான். तो ये जो तितली का जो अंडा था, जो बच्चा था, वो सोच रहा था कि कैसे भी इसको तोड़ देंगे तो बाहर निकल के आ जाएगा. ஆனால் உடைக்கப்பட்டது முட்டை, அது வெளியே வந்தது, ஆனால் அதனால பறக்க முடியவில்லை.
पर उसने तोड़ तो दिया, पर वो बाहर निकला, पर उससे वो उड़ा नहीं गया, ஏனென்றால் அதற்குரிய சக்தி, அதற்குரிய பலன் கிடைக்காமல் போய்விட்டது. क्योंकि उसको वो बल और शक्ति नहीं मिला. தன்னுடைய பலத்தினாலே அது முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வருமானால் நன்றாய் பறந்து போயிருந்திருக்கும். अगर वो अपने बल के द्वारा उस अंडे को तोड़कर बाहर निकल के आता तो वो अच्छे से उड़ पाता. ஆனால் இவன் இப்படி பண்ணினபடினால, இந்த முட்டையை உடைத்து அது வெளியேற்றினபடினால அதனால பறக்க முடியவில்லை. लेकिन इस बच्चे ने जब उसको तोड़ दिया तो वो अपना बल को हार कर तो वो उड़ नहीं पाया. ஆகவே சில வேளையில் நம்ம எப்படியாவது நம்மளை விட்டு ஈஸியா நம்முடைய உபத்திரம் கடந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். तो अक्सर हम भी सोचते हैं कि हमारे जीवन के क्लेश को कैसे भी हटाकर हमें बाहर आना है. உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பலவிதமான நன்மையான காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். जब क्लेश हमारे जीवन में होते हैं तो बहुत से अच्छाइयों को भी हम अपने इसमें देख सकते हैं. தாவீது இப்படி சொல்லுகிறார், क्योंकि दाऊद ने इस प्रकार कहा है, உபத்திரவம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள, தேவனுடைய வசனங்களை கட்டளைகளை நாம காத்து நடப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு அது உறுதுணையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். दाऊद ने बोला है कि क्लेश सहना ऐसा है कि उसके प्रमाण को और उसके वचन को सीख कर बाहर आने का जैसे है. உபத்திரம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது நம்ம உடனே வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அல்லவா? देखिए, जब हमारे जीवन में क्लेश आती है, परेशानी आती है, तो हम तुरंत व्यवस्था को पढ़ते हैं ना, वचन को. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. यही नहीं, क्लेश जो है हमारे जीवन में धीरज को लेकर आता है. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறார். क्योंकि यीशु मसीह हमारे लिए एक अच्छा उदाहरण है. அவருக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாம் பொறுமையோடு கூட சகித்தார். क्योंकि उनके ऊपर जो भी क्लेश आया उनको उन्होंने बहुत धीरज से सहा. அவர் ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், பிதாவானவர். क्योंकि जो पिता है वो गवाही देते हैं कि वो उद्धार का अधिपति है. அப்படி இருந்தும் கூட உபத்திரவங்களில் பூரணமாக வேண்டும் அவர் என்று சொல்லி அது தேவனுக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். क्योंकि हम उसमें देखते हैं कि इस तरीके से में भी उसमें पूर्णता होना है कर वचन में लिखा गया है. ஹல்லேலூயா, हालेलुया. இயேசுவே பாருங்க, அந்த உபத்திரவத்துல பூரணமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். क्योंकि पिता चाहता था कि उस क्लेश में भी वो पूर्णता पाने पाए. அது மாத்திரமல்ல, यही नहीं, நமக்கு நன்றாய் தெரியும், हमें अच्छे से मालूम है, யோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரிந்த ஒரு காரியம். अय्यूब के जीवन को भी हम अच्छे से जानते हैं. அவனுக்கு வந்த உபத்திரவத்துக்கு அளவே கிடையாது. उसको जो पीड़ा जो था वो कोई भी नहीं सह सकता. ஆனால் அவன் பொறுமையோடு கூட அந்த உபத்திரவங்களை எல்லாம் சகித்தான். पर उसने जितने भी वो क्लेश थे उसको बहुत धीरज से सहा. நண்பர்களுக்கு விரோதமா வந்தாங்க நண்பர்கள் எல்லாம். और उसके दोस्त लोग उसके खिलाफ हुए. அவருடைய மனைவி அவனுக்கு விரோதமா பேச ஆரம்பித்தார். उसकी खुद की पत्नी भी उनके खिलाफ हुई. நஷ்டம், பிரச்சனை, உபத்திரவம், பல விதமான நஷ்டங்களே அவர் சகிக்க வேண்டியது இருந்தது. बहुत से नष्ट उनके जीवन में हुआ और वो सब उनको सहना पड़ा. எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட அவன் சகித்தான். वो सब कुछ उन्होंने बहुत धीरज के साथ उसको सहा. 2 மடங்கான ஆசீர்வாதங்களை அவன் பின்னால் நாம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். हम देखते हैं कि वचन में पीछे की उसने 2 गुना आशीषों को पाया. மாத்திரமல்ல, உபத்திரவம் நமக்கு நல்ல ஒரு கனத்தை, மகிமையை கொண்டு வருகிறது. यही नहीं, जो एक क्लेश है वो हमारे जीवन में महिमा को भी लेकर आता है. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. क्योंकि यीशु मसीह के जीवन में भी ऐसी था. உபத்திரவங்கள் எவ்வளவாய் சகித்தாரோ அந்த அளவுக்கு அவர் மேன்மையாய் உயர்த்தப்பட்டார். जितना उन्होंने क्लेश को सहा उतना उन्हें ऊंचा उठाया गया. பிதாவினால் கனப்படுத்தப்பட்டார். क्योंकि वो पिता के द्वारा वो उनको महिमा मिली அவருடைய மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார். और उनकी महिमा को उन्हें प्राप्त किया. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. यूसुफ के जीवन में भी அவன் देखिए, எவ்வளவாய் உபத்திரவம் சகிக்க வேண்டியவனாய் இருந்தான் பாருங்க. उन्होंने भी कितने क्लेशों को सहे. சிறு வயதிலிருந்து அவருடைய சகோதரமார்கள் எல்லாம் அவனை புறக்கணித்தாங்க. क्योंकि बचपन से लेकर जब वो छोटे थे तब से उनके जो खुद के भाई भी उन्हें नकारने लगे. அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். उन्हें अधीन बनाया அந்நிய गया. தேசத்திலே அவன் சிறையிலே வைக்கப்பட்டார். बाहर किसी देशों में लेके जाके उन्हें बंदिश में रखा गया. பலவிதமான உபத்திரவங்கள் அவனுக்கு வந்தது. बहुत तरीके के क्लेशों को उन्होंने सहा. அவை எல்லாவற்றையும் அவன் சகித்துக் கொண்டான். सबको उन्होंने सहा. ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு உயர்ந்த பதவிக்கு அவன்
நியமிக்கப்பட்டார். और उन्हें देखिए कितना एक बड़ा ऊंचा पद उन्हें मिला। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே நமக்கு உபத்திரம் வரும் பொழுது இது ஏன் எனக்கு என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. इसलिए जब हमारे जीवन में क्लेश आते तो हमें ये नहीं समझना है क्यों ये हमारे जीवन में हो रहा है। உபத்திரம் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि क्लेश जो है हमें जीवन की मुकुट को देता है। உபத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ணும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். क्योंकि क्लेश जो है वो परमेश्वर के उस भवन में हमें जाने का रास्ता देता है। ஆகவே உபத்திரம் நமக்கு வரும் பொழுது ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சோதனை என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. इसलिए जब हमारे जीवन में ये परेशानियां क्लेश आते तो हमें ये नहीं समझना है कि क्यों हमारे जीवन में ये सब आ रहा है। பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. पौलुस की जिंदगी में देखिए இவ்வளவாய் உபத்திரங்களை அவன் சகித்தான் தெரியுமா? कितने उन्होंने क्लेशों को सहा। எனக்கு உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, போகிற இடங்கள்லாம் எனக்கு உபத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது அவன் சொல்லுகிறான். जब वो परमेश्वर के अंदर आया तो वो बोले कि मेरे को कितना सारा क्लेश रखा गया है मेरे जीवन में कर उन्होंने இதை कहा। குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். उन्होंने कहा इससे मैं कभी मायूस नहीं होगा। எனக்கு ஏற்படும் எல்லா உபத்திரவங்களையும் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல அங்க வாசிக்கிறோம். दूसरे कुरिन्थियों में लिखा गया जो भी परेशानी और क्लेश मेरे लिए रखा गया वो सब मैं सहूंगा। சகல உபத்திரவங்களிலும் ஆண்டவராகிய இயேசு ஆறுதல் தருகிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். क्योंकि वचन में लिखा गया सारे तरीके के क्लेश और परेशानियों से परमेश्वर हमें विमुक्त करता, आशीष करता है। 1 தெசலோனிக்கேயர்ல நாம் வாசிக்கும் பொழுது पहले थिस्सलुनीकियों में जब हम पढ़ेंगे உபத்திரவங்களை சகிக்க நாம் இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि इस क्लेश को सहने के लिए ही हमें चुना गया है। ஆகையினால உபத்திரம் வரும் பொழுது நாம எந்த விதத்தில் அதை புறக்கணிக்க வேண்டிய தேவையில்லை. इसलिए जब भी हमारे जीवन में क्लेश आते हैं तो उसे हमें नकारना नहीं है। பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உபத்திரவங்களை என் சரீரத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். क्योंकि पौलुस कहते हैं कि इस क्लेश को मैं अपने शरीर में ले लूंगा। உபத்திரவத்திலே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். क्लेश में भी मैं उसकी महिमा करूंगा करके वो वचन में। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய பவுலுடைய வாழ்க்கையிலும் நாம பார்க்கிறோம், அவன் பயங்கரமான உபத்திரவங்களை அவன் சகித்த ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். इसलिए हम देखते हैं कि पौलुस की जिंदगी में भी उन्होंने बहुत से क्लेश को सहा। வேதத்திலே வாசிக்கும் பொழுது और जैसे हम वचनों में पढ़ते நாம் हैं உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். हम वचन में देखते हैं कि हम क्लेशों के द्वारा निकलते हुए परलोक में जाने के लिए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே ஏன் இந்த உபத்திரவம்னு சொல்லி நாம சொல்லக்கூடாது. इसलिए हमें नहीं सोचना है कि क्यों ये क्लेश हमारी जिंदगी में। சங்கீதத்துல நீங்க வாசிப்பீர்களானா जब आप भजन संगीता में पढ़ेंगे உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ண மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். क्लेशों को सहने वाले उनकी जिंदगी को परमेश्वर कभी तुच्छ नहीं समझता। அவருடைய முகத்தை அவர் மறைக்காமல் இருந்து அவனுக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके मुख को ना छिपाते हुए उनकी रक्षा वो करता है। சங்கீதம் 31 வாசிக்கும் பொழுது जब हम भजन संगीता 31 में पढ़ते हैं, நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். तूने मेरे क्लेश को समझकर और मेरे लिए सब कुछ पूरा किया है करके यहाँ पे लिखा गया। அது மாத்திரமல்ல, यही नहीं, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே जब வாசிக்கிறோம். धर्मी जन पुकारता है तो उसके क्लेशों को समझकर सारी चीजों से उन्हें छुड़ाता है। தாவீதுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. दाऊद के जीवन में बहुत कम ऐसा कुछ नहीं हुआ है। அவருடைய மாமனார் விரோதமா வந்தார், उसके खुद के ससुर उसके विरुद्ध हुए, அவருடைய மனைவி விரோதமாய் வந்தார், उसकी पत्नी उनके विरुद्ध हुए, அவருடைய பிள்ளைகள் விரோதமா வந்தாங்க. उनके बच्चे उनके विरुद्ध थे। பல விதங்களிலே விரோதிகள் பகைவர்கள் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். बहुत तरीके से बहुत विरोधी लोग और उनके अपने लोग भी उनके आजू बाजू थे। எல்லா இடத்திலிருந்து வந்த உபத்திரவங்களை எல்லாம் பொறுமையோடு சகித்தவன் தாவீது. सब जगह से आए हुए पीड़ा और क्लेशों को बहुत धीरज से सहा हुआ मनुष्य है दाऊद। ஹல்லேலூயா. हालेलुया। பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். बहुत से हम परमेश्वर के बच्चों को देख सकते हैं, उनके जीवन में इस तरीके से क्लेश भी थे। நமக்கு வருகிற உபத்திரவங்களை ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்காமல்
இருக்கிறான்னு சொல்லி நாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. हम ये ना सोचे कि हमारे कितने क्लेश है, इनको परमेश्वर कभी देखता क्यों नहीं है। அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். कि अनेक से वादा वचन उसने हमें दिए हैं। எகிப்திலே இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். इजिप्ट में इजराइल के लोगों के जो भी परेशानी है उनको मैंने देखा है करके वचन बोलता அந்த உபத்திரவங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். उनके क्लेशों को मैंने समझ रखा है कर वचन कहता है। நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए हमारे हर एक क्लेशों को आज वो देख रहा है। நம்முடைய உபத்திரவங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். क्योंकि हमारे हर एक क्लेश, परेशानी, पीड़ा, हार, उन सबको परमेश्वर देख रहा है। 2 ராஜாக்களை நாம் வாசிக்கும் பொழுது दूसरे राजा में जब हम पढ़ते हैं, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிக கொடியது என்றும் இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்பவன் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उधर लिखा गया है कि इजराइल को बहुत भयंकर जो क्लेश आया और उनका उद्धार सिर्फ परमेश्वर ही था कर वहाँ पे हम देख सकते हैं। எனக்கு உபத்திரவம் நமக்கு மிக கொடிதாய் நமக்கு தென்படலாம். क्योंकि ये जो क्लेश है हमें बहुत भयंकर लग सकता है। விசேஷமா இந்த லாக்டவுன் நாட்களில் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். अब ज्यादातर अगर देखे जाए तो ये लॉकडाउन के समय में हम देख सकते हैं பல விதங்களில் நாம் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். बहुत से समय में हम क्लेशों को सह रहे हो। வேலை பிரச்சனை, काम के கடன் जैसे பிரச்சனை, और उधार का குடும்ப टाइम, பிரச்சனைகள், परिवार में பலவிதமான தொல்லைகள் நமக்கு. और बहुत से तरीके के परेशानियों இந்த உபத்திரவங்கள் எல்லாம் என்னால தாங்க முடியலேன்னு சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். हो सकता है हम लोग सोच रहे होंगे कि ये सब पीड़ा मेरे से नहीं सहा जा रहा है करके हम आंसू बहा இந்த रहे हैं। உபத்திரவம் எனக்கு கொடிதா இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி ये கொண்டிருக்கலாம். क्लेश मेरे लिए बहुत ज्यादा है कर हम सोच रहे हैं। நமக்கு உதவி செய்ய ஒத்தாசை செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். क्योंकि हमारे लिए सहायता मदद करने के लिए परमेश्वर उतर कर आ रहे हैं। யார் இல்லேன்னு சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது कोई भी नहीं है कर जब हम सोचते हैं, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய உபத்திரவங்களை காண்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். प्रभु कहता है मैंने तेरी परेशानी और मुसीबतों को समझ रखा है। 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது दूसरे कुरिन्थियों में जब हम पढ़ते அவர் हैं, சகல உபத்திரவங்களிலிருந்தும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो सारे क्लेशों से हमें तसल्ली देता है कर वो वचन ஒரு कहता है। அருமையான வாக்குத்தத்தமான வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். एक अच्छा वायदा वचन मैं दोबारा आपको कहता हूँ। ஏசாயா 48:10 நாம் வாசிக்கும் போது, यशाया 48 उसका 10 में हम पढ़ते हैं, இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 48:10 में जब हम पढ़ते हैं तो वहाँ लिखा है, देख मैं तुझे निर्मल तो किया परंतु चांदी के समान नहीं, मैंने दुख की भट्टे में परख कर तुझे चुन लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें चुन लिया எங்க है। இருந்து தெரிந்தெடுத்திருக்கிறாரா? कहाँ से उसने चुना है? உபத்திரவத்தின் குகையிலிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். आपके भट्टे से उसने हमें चुना है। வெளிப்படுத்தல நாம் வாசிக்கும் பொழுது जब हम प्रकाशित वाक्य में அந்த पढ़ते हैं, 7 சபைகளிலே 2ஆம் சபை சிமிர்னா சபை. जो 7 सभाएं हैं उसमें दूसरा सभा का नाम है स्मिर्ना सभा। இந்த சிமிர்னா சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ये स्मिर्ना सभा के बारे में परमेश्वर कहता உன் है, உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். तेरी परेशानियों को मैंने समझ रखा है। நீ படப்போற பாடுகளை குறித்து நீ எவ்வளவு பயப்படாதே. तू जो पीड़ा सहने वाला है उसको समझकर तू मत दुख उठा। இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டு பிசாசான உங்களில் சிலரை காவல்ல போடுவான். देखो तुम्हें परेशानियां देकर और वो तुम्हें बंदिश में रखेगा। 10 நாள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். 10 दिन तुम्हें क्लेश उठाना पड़ेगा। ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. इसलिए जब मृत्यु तक तुम बहुत सतर्क रहना, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று तब சொல்லியிருக்கிறார். मैं तुझे जीवन का मुकुट दूंगा कर यहाँ पे लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய உபத்திரவத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். क्योंकि उसने हमारे उपद्रव को समझ रखा है। நாம் படப்போற பாடுகள், படுகிற பாடுகள் குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. हमारे जो क्लेश है, परेशानी, मुसीबतों को समझकर हमें कभी डरना नहीं। யோவானை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் அங்கே பரலோகத்துல அந்த தரிசனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறார். यूहन्ना के बारे में देखते हैं, जब उसने वो दर्शन देखा, வெள்ளை அங்கி தரித்த அநேகர் அங்கே கூடி இருக்கிறார்கள்.
सफेद चादर को ओढ़कर बहुत से लोग वहाँ खड़े थे। அவர்களிடத்திலே மூப்பன் ஒருவன் எடுத்து சொல்கிறான் யோவானை. उनका जो मुखिया था वो एक आकर यूहन्ना से कहा, அவரிடத்துல அவங்க கேட்கிறார், இவர்கள் யார் என்று சொல்லி அவன் கேட்கிறார். वो कहते हैं कि ये कौन है? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். तो वो कहते हैं कि बहुत बड़े क्लेशों से निकल कर आए। இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். उन्होंने अपने वस्त्र को भेड़ के जो लहू से धोकर वहां से निकाल के लेकर। हालेलुया, हालेलुया। மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அந்த கூட்டத்தார். वो जो झुंड थी वो बहुत क्लेशों को सह के आने वाले। அவர்களுக்கு தான் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தோய்த்தடு வெளுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि उन्हीं लोगों को बताया गया है कि भेड़ के लहू से धोए हुए निकले हुए लोग। கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். आखिरी में एक वचन को देखते हैं। 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 4 அதிகாரம் चौथा अध्याय 7 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 7वें वचन में हम देखते हैं, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि इसमें लिखा गया है बहुत जल्दी से निपट जाएगा ये जो क्लेशें हैं। हालेलुया, हालेलुया। இந்த உபத்திரவங்கள் வெகு நாட்கள் இருக்க போறதில்லை. क्योंकि हमारा जो क्लेश है वो बहुत दिन तक नहीं रह सकता। ஆண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. परमेश्वर का अच्छा वायदा वचन तुम्हारे सामने आ रहा है। அதிசீக்கிரம் உங்களுடைய உபத்திரவம் நீங்கிவிடும். बहुत जल्दी टल जाएगा। இந்த லேசான உபத்திரவம் அது. बहुत जल्दी टल जाएगा ये क्लेश। हालेलुया, हालेलुया। நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? क्या हम आंखें बंद करके दुआ करें? महाराजा यीशु आएंगे तब हम खुशियां मनाएंगे. महाराजा यीशु आएंगे तब हम खुशियां मनाएंगे. ना होना निराश, तुम ना होना निराश, ना होना निराश, तुम ना होना निराश. अतिशीघ्र ही टल जाएगी ये तकलीफ 2 दिन की. अतिशीघ्र ही टल जाएगी ये तकलीफ 2 दिन की. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Hi, good evening everyone, and good to see you all here in WhatsApp. This is a privilege. Thank you, Pastor Uncle, giving me this opportunity, reaching me out and asking me to pray for our congregation. मैं really बहुत मिस कर रहा हूँ मेरे congregation को. मेरा पूरा बचपना, मेरा सब कुछ वहीं से, मेरी जो भी आज है वो सब कुछ वहीं से है. So really I appreciate everyone from Church of Deliverance. The name itself it's a very great name, and I really thankful and honored to be part of COD. मैं और मेरी वाइफ और मेरे बच्चे दोनों लड़के, we all are good, we are doing good, and yeah, by His grace and His presence. So I'm not going to speak something new, but we will take it a reference from Psalm 91, which is known to all.
Psalmist is seeking God's intervention. He's seeking his protection. He's seeking his shield of protection when he is going through a time where uncertainties. आज हमारे चारों तरफ भी उसी तरीके से uncertainties हैं. कोविड-19 जो वर्ल्ड को उसने रॉक करके रखा हुआ है, इट्स डिजास्टर, डिसरप्टेड completely. We are in uncertainty, unforeseen situations. We do not know what's going around us. But one thing we know, our God is in control. Our God is a living God. He is always same, yesterday, today, and forevermore. So never lose the hope. Keep praying. Keep seeking Him, and surely He will pass through this. And the day will come when we will know, we will rejoice. So let's pray. Let's pray, and as a congregation, and then we will close in a word of thanks. Lord, thank you for this wonderful time, Lord. Thank you for this opportunity you have given me to pray for my congregation, Church of Deliverance, Lord. Lord, I submit every person, every member, every baby, every children, every teenager, every youngster, every adult, every elder from this church, Lord. You know their heart, Lord. You know their desire, Lord, to serve you alone. They choose to serve you alone, Lord. They choose to serve you alone, Lord. Lord, I submit them. Let your shield of protection be upon them, Lord. Let your, Lord, holy presence be upon them, Lord. Let your anointing touch be upon them, Lord. No matter, Lord, how the situations are around us, Lord. No matter, Lord, how uncertainties are around us, Lord. No matter how unforeseen situations are with us, Lord. But we know our God is in control, Lord. Your word says, I will say of the Lord, He is my refuge and my fortress. Lord, I seek that claim, that promise upon our life, Lord. Your verse says that, Lord, you will cover us in your feathers, Lord. Lord, the word says that you will cover under your wings, Lord. We seek upon these promises upon every member of Church of Deliverance, Lord. Lord, as your verse also says that, Lord, you will not fear the terror of night. Lord, I speak this verse upon my every brother and sister in Church of Deliverance, Lord. They will not fear of terror, Lord. Neither arrow of that flies by the day, Lord. Lord, I speak that the pestilence that stalks in the darkness, nor the plague that destroys at midday, Lord. Nothing will harm, Lord. Your verse also says that, Lord, you will lift up their hands, Lord. Lord, we ask in your name, Lord. You will continue to, Lord, speak to every member, Lord. You will continue to lead them, guide them, shield them, Lord. Let your armor of protection be upon them, Lord. Angels will be guarding their family, Lord, their children's, Lord, their work, Lord. Lord, during this situation, Lord, if my members are going through economical, Lord, challenges, Lord, I speak your provision, Lord. I speak your provision upon them so that there will be trouble. No one matter, Lord. The economy changes in the world. But for your children, Lord, it is always, Lord, you are the great provider, Lord. You are the same God who have provided manna for those Israelis, Lord, in Exodus, Lord. Lord, we seek your provision, Lord. I seek, Lord, your promises upon them, Lord. Let your angels guard their homes, Lord. Let your angels guard their, Lord, body, Lord. Lord, I also speak upon, Lord, any sickness in the body, any sickness in the family. I speak tonight, it will leave, Lord. No virus, no bacteria, no harm will come upon the family and members of the church, Lord. I speak, Lord, let your guard your, Lord, your children, Lord. Guard your children, Lord. Your verse says that, Lord, you will tread on the lion and the cobra. You will trample the great lion and the serpent, because he loves me, Lord, says the Lord. I will rescue him. I will protect him, for he acknowledges my name, Lord. We acknowledge your name, Lord. We acknowledge your name, Lord. And that is the very reason we come to you, Lord. We seek to you. We bow down to you. We obedient to you, Lord.
We listen to you, Lord. We lead, Lord, as per your words, Lord. Let your holy presence be upon every church member, Lord. Let your holy presence be upon every member, Lord, who is going through any challenges, Lord. I speak the anointing touch upon them, Lord. Lord, the healing power upon them, Lord. The protection upon my friends, Lord, my brothers and sisters, Lord. And your word says, with long life, I will satisfy him and show him my salvation, Lord. Because you will be with us in trouble, Lord. You will deliver us and you will honor us during all these challenges, through all these. हे मेरे मन यहोवा को धन्य कर, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कर। हे मेरे मन यहोवा को धन्य कर और उसकी किसी उपकार को ना भूलना। और प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन, आमीन। गॉड ब्लेस यू।